மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பைசா மாஸ்டர் தமிழ்ல நம்ம அனாலிசிஸ் ஒரு பர்டிகுலர் கம்பெனியோடைய கம்ப்ளீட் டீடைல்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு சின்ன சின்ன சந்தேகங்கள் இருக்கும். நானே ஒரு முறை பேங்க் ஆஃப் பரோடா ஷேர் பத்தி பேசுங்க அப்படிங்கிறாங்க. பேங்க் ஆஃப் பரோடாவோட ஷேரோட ஹையஸ்ட் பிரைஸ் 320 ரூபா போச்சு போன ஜனவரி மாசம் சம்வேர் அரௌண்ட் நினைக்கிறேன். ஆனா எனக்கு என்னன்னா சொல்லக்கூடிய அத்தனை பேருமே 320 ரூபா கொடுத்து தான் நான் வாங்கினேன், இன்னைக்கு வரைக்கும் நான் லாஸ்ல இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இப்ப 242 ரூபா. எனக்கு அதுதான் புரியல. ஒரு ஷேரை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணா கம்பல்சரி அந்த இன்ட்ரடியூஸ் பண்ண உடனே போய் வாங்கணும் அப்படின்னு கிடையவே கிடையாது. யூ ஹாவ் டு வெயிட் ஃபார் சம் டைம். அப்ப நம்ம அதை சொல்லும் பொழுது நடந்த விஷயம் என்னன்னா, அன்னைக்கு வார் கிடையாது. வார் இல்லாத சூழ்நிலையில நான் ஒரு சின்ன சின்ன விஷயங்களை ஐடென்டிஃபை பண்ணி வச்சு சொல்லியிருப்பேன். நீங்களே வீடியோ பார்த்தீங்கன்னா புரியும். நானும் அந்த வீடியோ ஃபுல்லாவே பார்த்தேன். அதுல நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். மேபி நீங்க கவனிக்காம ஏதோ ஏதோ ஒரு வீடியோ பார்த்து இன்ஸ்டாகிராம் பார்த்து ஸ்டாக் வாங்குற அந்த பழக்கத்தை முதல்ல ஸ்டாப் பண்ணு. வியூஸ் போனவங்களுக்காக 1000 பேர் பேசுவாங்க. ஆனா நீங்க என்ன பண்ணணும், உங்க போர்ட்போலியோல அது ப்ளீட் ஆகக்கூடாது, அது ஒரு பிரச்சனைக்குள்ள மாட்டக்கூடாது. இப்போ நீங்க அன்னைக்கு 320 ரூபாய்க்கு ஸ்டாக் வாங்குறீங்க அப்படின்னா 320 மட்டும் வாங்கிருக்க கூடாதுல்ல. கன்சிஸ்டன்டா எப்பெல்லாம் குறையுது, ஒரு ஸ்டாக்கை நீங்க கன்சிடர் பண்றீங்கன்னா அது எப்பெல்லாம் குறையுதோ அப்போ வாங்கணும். இல்லையா அந்த ஸ்டாக்கை கன்சிடரே பண்ணக்கூடாது, தீ கடாச்சிட்டு வேற ஸ்டாக் பக்கம் போயிடணும் இல்லையா. அந்த கம்பெனியோட இயர் ஆன் இயர் சேல்ஸ், அந்த கம்பெனியோட இயர் ஆன் இயர் ப்ராஃபிட் growth இதெல்லாம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளானே பார்க்கல. ஜஸ்ட் லைக் தட் யாரோ சொல்றாங்க நான் வாங்கி வச்சிடலாம் அப்படின்னு வாங்கி வச்சீங்கன்னா நிச்சயமா சொல்றேன், இந்த ஸ்டாக் மட்டும் இல்ல உங்களுடைய போர்ட்ஃபோலியோ மொத்தமாவே ரொம்ப விகரஸா இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு. ரைட். எனிவே நம்ம இந்த பேங்க் ஆஃப் பரோடாவை டீடைல் பார்க்கலாம். இந்த கம்பெனியோட ஸ்டாக் பிரைஸ் லாஸ்ட் 5 இயர்ல மட்டுமே 200% க்ரோ ஆயிருக்கு. ஈவன் இந்த சிச்சுவேஷன்ல 245ங்கிறது. ஏன்னா இது கிட்டத்தட்ட 80 ரூபாய் இருந்திருக்குது. எப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி வெறும் இந்த ஷேரோட பிரைஸ் வெறும் 80 ரூபாய் தான். இன்னைக்கு 240 ரூபாய், 3 மடங்கு வளர்ந்துருக்கு. ஓகேங்களா? ஹையஸ்ட் பிரைஸ் பண்ணது 320 ரூபாய் வரைக்கும் ஹையஸ்ட் போயிருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. சரி, ரைட். இப்போ நம்ம இதோட ஒரு டீடைல்ஸ் படிச்சு பார்க்கலாம். இதோட கரண்ட் PE ரேஷியோ 5.73, அதாவது 6ன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு PSU செக்டர், PSU பேங்க்குக்கு பொதுவாகவே மக்கள் கம்மியான ஆதரவு தான் கொடுப்பாங்க. அதனால ஒரு 6லேருந்து 7 இருந்த அந்த PEல தான் இது பொதுவாகவே ஆசிலேட் ஆகி ஒர்க் அவுட் ஆகும். இந்த பிரைஸ் டு புக் அப்படின்னு நம்ம கவனிச்சோம்னா, எஸ், இந்த பிரைஸ் டு புக் இப்போ கிட்டத்தட்ட 0.75 தான் இருக்கு. 0.75 பிரைஸ் டு புக் இருக்கக்கூடிய இந்த ஸ்டாக்கை தான் நான் அன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வந்தேன். இந்த ஸ்டாக் ரொம்ப கம்மியா புக் வேல்யூக்கு ஈக்குவலாக இருந்துச்சு. அப்போ நம்ம பார்க்கும்போது 320 ரூபா புக் வேல்யூ வருது, 320 ரூபாய் ஷேர் பிரைஸ் வருது சமயத்தில் நம்ம உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ உங்களுக்கு கிட்டத்தட்ட 60 ரூபாய் கம்மியா கிடைச்சு, 60 ரூபாய் இல்லை 80 ரூபாய் கம்மியா கிடைச்சிருக்கு. ஓகே, இதெல்லாம் என்ன ரீசன்ங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த கம்பெனியோட கிரெடிட் புக்கு கண்டினியூஸா வளர்ந்துட்டு இருக்கு. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா 15% 18% இயர் ஆன் இயர் இந்த புக்கோட வளர்ச்சியை மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கவும் செய்யறாங்க, அச்சீவும் பண்றாங்க. ஒன்று. ரெண்டாவது, இந்த கம்பெனியோடைய அசெட் NPA இதெல்லாம் குறைஞ்சிட்டு வருது. அதாவது இந்த இஷ்யூ NPA குறைஞ்சிட்டு வர்றது முக்கியமான ஒரு பாயிண்டா நம்ம பார்க்குறோம். மூணாவது, இதுல டிஜிட்டல், இன்னைக்கு BOBயோட டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் வேர்ல்டு லெவல்ல நிறைய பேர் பயன்படுத்திட்டு இருக்காங்க. வேர்ல்டு லெவல்ல இந்தியா லெவல் இருக்கும், பட் நிறைய பேர் NRIs எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களே சேர்த்து அவங்களோட பயன்பாடுகளும் அதிகமா இருக்கு. அப்ப லாப வரம்பு, அப்போ ப்ராஃபிட் மார்ஜின், அதெல்லாம் ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி இதெல்லாமே நம்ம அந்த 15%ங்கிறதுக்கு கொஞ்சம் நியரஸ்ட் உட்காந்துருக்காங்க இப்பதான். இதுக்கு முன்னாடி நம்ம கவனிச்சோம்னா முதல் 5 வருஷமா ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனது இதே பேங்க் தான். ஆனா இப்ப லாஸ்ட் 2021க்கு அப்புறமே இந்த கம்பெனி, கொரோனாக்கு அப்புறமே இந்த பேங்க் கொஞ்சம் பெட்டரா, அதாவது கோல்டு லோன் மாதிரியான விஷயங்கள்ல தன்னை ஈடுபடுத்திக்கிறது மூலமா, அப்புறம் NPA குறைக்கிற விஷயங்கள்ல, அப்புறம் டிஜிட்டலைசேஷன்ல எல்லாத்துலயுமே பாசிட்டிவா வந்திருக்காங்க. அப்படிங்கிறது முக்கியமான ரீசன். இந்த நாள் தான் இதோட ஆப்போசிட்டியா நம்ம பார்க்குறோம். இஷ்யூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கம்பெனிக்கு ஒரு கேஸ் இருந்தது. அந்த கேஸ்ல இவங்க கிட்டத்தட்ட 5500 கோடி, கிட்டத்தட்ட அரௌண்ட் 5700 கோடி ரூபாய் பே பண்ண வேண்டியது. ஒன் டைம் செட்டில்மெண்ட். அப்படி ஒரு 5700 ரூபாய் பே பண்றது தான் மிக முக்கியமான பிரச்சனையா இருக்கும்னா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு காலாண்டு இந்த வருஷத்துக்கான வருமானமே ஜென்ரலா ஒரு 6000 கோடி தான் வரும் அப்படின்னா, அந்த 6000 கோடியில 6000-7000 கோடியில கிட்டத்தட்ட 5000 கோடி என்ன பண்றாங்க, ஒன் டைம் ஃபீஸாவே கட்டிடுறாங்க. பட் கட்டுறதுனால அந்த பிரச்சனையை மேற்கொண்டு வராம அதை எப்படி சார்ட் அவுட் பண்ணணும் தான். ஏன்னா எந்த கம்பெனியா இருந்தாலும் ப்ராப்ளமே வராமலாம் போக மாட்டாங்க. பட் இந்த மாதிரியான ப்ராப்ளம் வரும்போது உங்களுக்கு ஷேர் பிரைஸ் பாருங்க, 320 ரூபாய் இருந்த ஷேர் பிரைஸ் இப்போ 240 ரூபாய் கிடைக்குது. கிட்டத்தட்ட 25% டிஸ்கவுண்ட்ல கிடைக்கும். இன்வெஸ்டருக்கு இது மேல ஒரு சின்ன ஒரு டிஸ்கரேஜ்மெண்ட் வந்திருக்கும், டிசப்பாயின்மெண்ட் வந்திருக்கும். அப்போ அந்த ஷேர் பிரைஸ் 240 ரூபாய் கிடைக்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஏற்பட்ட ஒரு லாஸ் தான் இங்க உங்களுக்கு இந்த ஷேர் பிரைஸ் இந்த ரேட்டுக்கு கிடைக்கிறதுக்கான முக்கியமான காரணம். அது இல்லாம கவர்மெண்டோட பாலிசி சேஞ்சில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரலாம். இன்னும் கூட நிறைய டிஜிட்டலைசேஷன் பண்ணணும், எல்லாத்துக்குமே நம்ம கவர்மெண்ட்டை டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டியதா இருக்கும். இதெல்லாமே இந்த கம்பெனிக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான், இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா இயர் ஆன் இயர் வளர்ந்ததுக்கும் இப்ப லாஸ்ட் 2021ல இருந்து growthக்கும் நீங்க கவனிச்சீங்கன்னா நீங்க புரிஞ்சுப்பீங்க நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு. இப்ப கவனிங்க, இந்த கம்பெனியோட ஆவரேஜ் PE அப்படின்னு பார்த்தோம்னா 7.1, 7.2 இந்த ரேஞ்ச் இருக்கும். பட் இப்ப நம்ம கவனிக்கிறது 5.9 அந்த ரேஞ்சுக்கு இருக்கு. ஓகே, இதோட சேல்ஸ்
நல்லா கவனிங்க. போன குவார்டர், அதாவது நான் சொல்ல வர்றது ஜூன் மாசம் போன குவார்டர் 2025 கவனிச்சோம்னா கிட்டத்தட்ட 5170 கோடி. இப்ப எவ்வளவு காட்டியிருக்காங்கன்னா 2200 கோடி தான் காட்டியிருக்காங்க. அப்ப எவ்வளவு குறையுது? இதுதான் பாயிண்ட். அப்ப 5700 கோடி ரூபாய் அவங்க ஃபீஸ் அங்க கட்டினாங்க இல்லையா, அதையும் நீங்க இங்க கொண்டு வந்து அட்டாச் பண்ணீங்கன்னா இது நிச்சயமா வந்து ஒரு பெரிய வால்யூம் காட்டும். புரியுதுங்களா? ஆனா அது காட்ட முடியாது அவங்களால. அந்த அந்த இடத்துல பணத்தை கொடுத்துட்டாங்க. போன குவார்டர் பார்த்தோம்னா கூட 6000 கோடிக்கு மேல ப்ராஃபிட் இருக்கு. அப்ப இப்போ அவங்க அரௌண்ட் 7000 crores அச்சீவ் பண்ண வேண்டிய இடத்துல 5700 crores என்ன பண்ணிட்டாங்க? ஃபைனா கட்டியிருக்காங்க. இது எல்லா காலமும் வரும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. இப்போ வந்திருக்கு, அவ்வளவுதான். இதுக்கப்புறம் இந்த வருஷத்துக்கான சேல்ஸ், அதை நீங்க ரொம்ப முக்கியம். இந்த சேல்ஸ் கவனிச்சீங்கன்னா கிட்டத்தட்ட 2025 38,000 கோடி சேல்ஸ் இருக்கு. இப்ப 41,000 கோடி இருக்கு. போன ஒரு வருஷத்துல எந்த மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்கிறத நீங்க பாருங்க. அப்போ இந்த கம்பெனி ஒரு 13% 14% இம்ப்ரூவ்மெண்ட்ல தன்னுடைய growth வளர்த்துட்டு வராங்கிறது முக்கியமான பாயிண்ட். இந்த கம்பெனி முக்கியமா நான் சொன்னேன், போன 5 வருஷத்தை விட அதுக்கு முந்தின 5 வருஷம் ரொம்ப மோசமா இருந்தது. அதாவது கீழே வந்து அதுக்கப்புறம் திருப்பி மேலே ஏறின கம்பெனி. ஸோ இப்போ ரெக்கவரி ஸ்டேஜ் வந்தாச்சு அப்படிங்கிறது. ஏன்னா அப்பெல்லாம் பாருங்க 44,000 45,000 கோடி சேல்ஸ்னா இப்போ என்னவாயிருக்கணும்? 10 இயர்ல 4 டைம்ஸ் ஆயிருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 180 190 வந்திருக்கணும். ஆனா எவ்வளவு வந்திருக்காங்கன்னா 130 அந்த ரேஞ்ச் தான் வந்திருப்பாங்க. நடுவுலாம் பாருங்க ரொம்ப டிப் எடுத்திருக்கும். எந்த ஒரு ஸ்டாக்கை ரீரேட்டிங் ஆகும்போது அதை நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டு அதை என்ட்ரி லெவல்லே பிடிச்சி போடணும் அப்படிங்கிறது தான் இதோட ஐடியா. அதை தான் நான் உங்களுக்கு அன்னைக்கு நான் சொல்லியிருப்பேன். இப்போ உங்களுக்கு இந்த கம்பெனியுடைய பேசிக் டீடைல்ஸ் தெரிஞ்சிருக்கும். 2021 இருந்து இதோட ஏர்னிங் பெர் ஷேர் ₹2.99 இருந்து இப்போ எவ்வளவு வந்திருக்கு? ₹34 ரேஞ்ச் வந்துருக்கு. அப்படின்னா ரீபவுண்ட் வந்து எவ்வளவு ஃபாஸ்டா எடுத்திருக்குங்கிறதையும் பார்த்தேன். பேங்க்குக்காக நான் வித்தியாசமா, அதாவது இந்த பிஎஸ்சி செக்டருக்கு இப்படி கால்குலேட் பண்றேன் நான். இதோட புக் வேல்யூ போன 5 வருஷமா எப்படி வளர்ந்துருக்குன்னு பார்ப்போம். ₹177 இருந்து ஆரம்பிச்சு 177, 202, அப்புறம் 230 அப்படின்னு பொறுமையா வளர்ந்துருக்கு. இப்போ கிட்டத்தட்ட ₹320 இப்போ ஜூன் மாசம் வந்திருக்கிறது. அப்போ இன்னுமே அடுத்தடுத்த காலங்களில் அது எப்படி போகுங்கிற அந்த கால்குலேஷனை போட்டு நம்ம ஃபியூச்சரை கால்குலேட் பண்ணோம்னா சூப்பரா நீங்க வந்து ஃபியூச்சர் இந்த ஸ்டாக் நம்ம வச்சுக்கலாமா வேணாமா அப்படின்னு முடிவு பண்றதுக்கோ இல்லை ஃபர்தர் கன்சிடரேஷன் பண்ணலாமா வேணாமாங்கிறத நீங்களே முடிவு பண்ணுவீங்க. இப்போ நான் போன 5 வருஷத்துக்கான ரெக்கார்ட் மட்டும் போட்டிருக்கேன். 177 இருந்து 320 வந்த மாதிரி. இப்போ இதை நம்ம என்ன பண்ணுவோம்? ஜென்ரலாவே அடுத்த 5 வருஷத்துக்கு இதோட புக் வேல்யூ என்னவா வர வாய்ப்பு இருக்கு, அப்ராக்சிமேட்டா சொல்றேன், வாய்ப்பு இருக்குன்னு கால்குலேட் பண்ணும்போது இது கிட்டத்தட்ட ₹499 அரௌண்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுதான் வரும்னு நான் சொல்லல, மேபி இதை விட கொஞ்சம் கூட குறைய கூட வரலாம். பட் அரௌண்ட் இந்த ரேஞ்சுக்கு அப்படின்னும் பொழுது இதை நம்ம கால்குலேட் பண்ணி பார்ப்போம். கம்பெனியோட ROI கால்குலேட் பண்ணும்போது தான் நமக்கு என்ன தெரியும், இதோடைய ஆக்சுவல் புக் என்ன வைக்கலாங்கிறது ஒரு ஐடியா கிடைக்கும். போன 5 வருஷத்துல 14%, போன 3 வருஷத்துல 13% இந்த ரேஞ்ச் வந்து growth கொடுத்துருக்காங்க. இந்த growth ஒருவேளை கண்டினியூ ஆகும்னா நான் 12, 13, 14 எல்லாத்தையுமே எடுத்துக்கிறேன். இந்த கம்பெனியோட ஸ்டாக் பிரைஸ் அந்தந்த சமயத்துல இருந்த பிரைஸ் டு புக் ஒரு ரேஷியோ வச்சு நான் கால்குலேட் பண்ணா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 12% வச்சுப்போம். 12% இந்த ஷேரோட பிரைஸ் ₹400 வரதுக்கு வாய்ப்பு இருக்கு 2031ல 5 வருஷத்துல. இப்போ எவ்வளவு விற்கிறது? ₹240 வித்துட்டு இருக்கு. ஓகே, அப்ப நமக்கு இயர் ஆன் இயர் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 10% இருந்து 11%, which is more than the bond. ஒரு பேங்க்ல போய் பாண்ட்ல டெபாசிட் பண்றதுல ஃபிக்ஸட் டெபாசிட் பண்றதை விட அந்த ஸ்டாக் உங்களுக்கு ஃபார் பெட்டரா கொடுக்குங்கிறதுக்கு முதல் பாயிண்ட் சொல்லிட்டேன். பிரைஸ் டு புக் வந்து 1 இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா அப்போ இது 15% CAGR வந்துடும். இப்போ இதை நீங்க தாராளமா நம்பலாம். ஏன்னா 12ங்கிறதுல ரொம்ப கம்மி இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட். இருந்தாலும் உங்களுக்கு ஆவரேஜா பார்க்கும்போது 15.57 வர வாய்ப்பு இருக்கு. அடுத்தது ஒருவேளை இந்த கம்பெனி கன்சிஸ்டன்டா 14, 15க்கு மேல கூட போறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்படி ஒருவேளை போயிடுச்சுன்னா, ஏன்னா இப்போ போன 5 வருஷம் நல்லா வந்தாங்க அப்படிங்கிறது அதை வச்சு பார்க்கும்போது 14 வந்ததுன்னா 1.1 பிரைஸ் டு புக் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி வந்துச்சுன்னா ₹550 ஷேர் பிரைஸ் வர வாய்ப்பு. அப்ப 17.8. முதல் இது வந்து ரொம்ப வர்ஸ்ட் சினாரியோல என்ன வரும்ன்றதை நான் காட்டுறேன். ஒரு ஆவரேஜ் சினாரியோ எடுத்துக்கிட்டா நீங்க செகண்ட் எடுத்துக்கலாம். அதுதான் நான் எதிர்பார்க்கறது. ஃபியூச்சர்ல இந்த ரேஞ்ச் வந்ததுன்னா உங்களுக்கு 15% CAGRல உங்களுடைய போர்ட்ஃபோலியோ வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணணுமா வேணாமாங்கிறதெல்லாம் நீங்க உங்களுடைய ஓன் அனாலிசிஸ் மூலமா பண்ணுங்க. நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் பாயிண்டாவும் உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்டிமுலேஷனுக்கு கொடுக்குறேன். அதுல இருந்து நீங்க இன்னும் கொஞ்சம் நீட்டி இதெல்லாம் இன்னும் பிளஸ் இருக்குன்னு பார்த்தா கோ ஹெட். இல்லை இது வேண்டாம் அப்படின்னு நினச்சா விட்டுட்டு போங்க. எனிவே கம்யூனிட்டியில் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. உங்கள் எல்லாருக்குமே வந்து லிங்க் கொடுத்துருப்பேன். இண்டக்ஷன் லிங்க் வர வெள்ளிக்கிழமை உங்கள் எல்லாருக்குமே நம்ம ஹவு டு பிகம் ப்ரொஃபஷனல் இன்வெஸ்டர் அப்படிங்கிற கிளாஸ் இருக்குது. 3 hour கிளாஸ் இருக்குது. அட்டன் பண்ணுங்க. டூல் யூஸ் பண்ணுங்க. நம்மளோட போர்ட்டலில் ப்ராப்பராக யூஸ் பண்ணி எல்லா போர்ட்ஃபோலியோ உங்கள் போர்ட்ஃபோலியோலாம் அப்டேட் பண்ணி வைங்க. ஸோ தட் உங்களுக்கு எங்கே தப்பு பண்ணியிருக்கீங்க, எங்கே நம்ம இன்னும் பெட்டராக பண்ணணுங்கிற ரிப்போர்ட் உங்களுக்கு அதில் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகும். ஓகேவா? ரைட். நான் எப்பவுமே சொல்றேன், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காசு பணம் கொடுத்து உதவி செய்ய என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாஸ் கொடுங்க, அவங்க வாழ்க்கையில் சூப்பராக வருவாங்க அப்படின்னு. எனிவே அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.